ஆமா 50 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்ப பிஜேபியாவது கூட கேட்கறதுல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்ல சார். ரெடியா இருப்பாங்க. பிஜேபிக்கு ஒரே நோக்கம் திமுக கீழே இறக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஒரு 20 சீட்டு நின்னுக்குவாங்க. 40 கேட்காம ஒரு 20க்குள்ள நான் 20 குறைச்சிக்கிறேன் 20 30 நின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்க என்ன எனக்கு ஆட்சி அமைக்க போறாங்களா? அவங்களுக்கு 40 கொடுத்தாலுமே ஆட்சி அமைக்க போறாங்களா? அவங்களுக்கு தெரியும் ஆட்சி அமைக்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஓகே ஓகே. அப்ப அவங்க 50 அவங்க 30 ஒரு 80 கொடுத்துட்டு மீதி பார்த்துக்கோப்பா 130 120 130 சீட்டு நீங்க ரெட்டையில நிக்கிற மாதிரி பாருங்கிற மாதிரி பேசி முடிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல ரெட்டையில அடுத்து தினகரன் இருக்காரு, என்ன கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஆமா ஆமா அமமுகவும் கூட கேட்பாங்க. அவங்க பிஜேபியோட பேரம் பேசிக்குவாங்களே, எடப்பாடிட்ட பேச மாட்டாங்களே. ஆமா, அப்புறம் இது இருக்கு, அன்புமணி கட்சி இருக்கு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. இவங்க அவங்களுக்கு 27 என்னமோ ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காரு. 27 அதிகம் இல்லையா? இப்ப கட்சி பலவீனமா இருக்கு, 27 கொடுப்பாங்களா? இல்ல, ஆனா ஏற்கனவே அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னு பேச்சா இருக்கு. அன்புமணிட்ட பேசும்போது ராஜ்யசபா சீட்டும் 27 ஒத்துக்கிட்ட மாதிரி பேச்சா இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி இது போட்டவர். மத்த எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே இவங்க மூலமா தான் வர்றாங்க, பிஜேபி மூலமா. அமித்ஷா மூலமா வந்தாங்க. ஆமா ஆமா.